வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த நேவிகேஷன் பார் தான். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்லைடர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த பதிவில் பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேவிகேஷன் பாரில் இங்கே போயிட்டு நேவிகேஷன் பாரில் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா இங்கே லைட் கலர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த பார்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இது நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லைட்னு கொடுத்துருப்போம். லைட் கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. லைட்னு போட்டதுனால பிஜி லைட் அப்படின்னோம்னா இந்த கலர் லைட் கலராக இருக்கும். இப்போது இதோடைய டிஃபால்ட்டாக ப்ரைமரி கலர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைமரி கலர் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ப்ரைமரின்னு கொடுத்தோம்னா இப்போ இது என்னவாக மாறும்னா ப்ளூ கலராக இந்த பேக்ரவுண்ட் மாறிடும். அதே மாதிரி டார்க்குன்னு கொடுத்தா இந்த இடம் பேக்ரவுண்டு டார்க்காக வந்துடும், பிளாக் கலர் மாதிரி தெரியும். பிஜி டேஞ்சர் அப்படின்னு கொடுத்தா அது ரெட் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம அந்த கலர்ஸ் எல்லாம் இப்போது பார்க்கலாம். ஸோ இதான் அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா, ப்ரைமரி ப்ளூ கலரில் இருக்கும். செகண்ட்ரிங்கிறது நமக்கு இந்த ஒரு மாதிரி க்ரே கலர் பேக்ரவுண்டில் வரும். க்ரீன் சக்ஸஸ், டேஞ்சர் ரெட்டு, எல்லோ வார்னிங்கில் இருக்கும். இன்ஃபோ ஒரு மாதிரி அக்வா கலரில் இருக்கும் ப்ளூவில். இது லைட்டு, இப்போ நம்ம வச்சுருக்கிறது லைட் கலர். தென் இது டார்க்கு. ஸோ நம்ம இந்த கலர்ஸை எங்கே அப்ளை பண்ணோன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன கொடுக்கலான்னா செகண்ட்ரி SECONDRY செகண்டரி அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம தான் ஆல்ரெடி ஆட்டோ சேவில் தான் இருக்கும் போயிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இங்கே கலர்ஸில் ப்ரைமரின்னு கொடுத்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்துடும். இந்த மாதிரி மெனுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கலர்ஸ் கொடுக்கணுன்னா அதோ நம்ம இந்த கலர் கொடுத்துக்கலாமா, இன்ஃபோ கொடுக்கலாம். பாருங்கள், இஜி இன்ஃபோ. ரைட். ஸோ இப்படி நம்ம இந்த கலரில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நேவிகேஷன் பாரில் நமக்கு ப்ளூ கலர் இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ரைட். இப்போது இப்படி தான் நம்ம கலர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர், லைட், டார்க் இப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே தீம் பிளேட்டில் போனீங்கன்னா அந்த தீம் பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த கலருடைய காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம கலர்ஸை சூஸ் பண்ணோம். இப்போது நம்ம என்ன கலர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் வச்சுருக்கிறோம். நம்ம வேணுன்னா டார்க் கலர் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த மெனுவில் இங்கே நேவ் பார் இருக்குது பார்த்திங்களா, நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இது ஐக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த இடத்துல லோகோன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த டெக்ஸ்டே இமேஜாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல்னு கொடுத்துக்கலாம், ஸ்கூல்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஸ்கூல்னு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிங்கன்னா இப்போது அந்த லோகோ இங்கே மாறிடுச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தது இதை அலைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ரைட். இப்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இப்போது நம்ம ரைட் அலைன்மெண்ட் இந்த சைடில் கொண்டு வரணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இது இன்னொன்று நிறைய இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அலைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு இருக்குது. ஃப்ளூயிட்னா இந்த பேஜ் ஃபுல்லாக இது ஆக்குபை பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. இங்கே ஃப்ரம் ஜீரோவிலேருந்து இந்த எண்டு வரைக்கும், ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃப்ளூயிடுங்கிற அந்த இதை எடுத்துகிட்டு வெறுமனே கண்டெய்னர் மட்டும் நான் வைக்கிறேன். ஸோ கண்டெய்னர் மட்டும் வச்சுட்டு
சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தள்ளி இருக்குது, உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போது பாருங்கள், இப்போ எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு தெரியுதுங்களா? இப்போது நான் இங்கேயே இன்னொரு டிவ் போட்டு ஒரு கண்டெய்னர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்டெய்னர்னு போட்டேன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மார்ஜின் ஸ்பேஸ் மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ். ரைட். இப்போ எப்படி இது இங்கே நம்ம ஒரு அலைன்மெண்ட் பார்த்தோமோ அந்த மாதிரி இங்கேயும் இதையும் தள்ளணும் அப்படின்னோம்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹோம் பேஜ். ஏன்னா இது வந்து ஹோம் பேஜ் தானே. இப்போ ஹோம் பேஜில் தான் நம்ம போயிட்டு இதை ஒரு டிவ் போட்டு எழுதணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு டிவ் கிளாஸ் போடுறேன். கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னு போட்டு எழுதி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை இங்கே உள்ளே போட்டுருவேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டாக இங்கே ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தான் நமக்கு இருக்குது. ரைட். நேவியேஷன் பாரு எக்ஸ்பேண்டு லார்ஜின் இருக்குது, நேவியேஷன் டார்க் கலரில் இருக்குது, நேவியேஷன் ப்ரைமரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே இதை வச்சுருக்கோம். நம்ம இங்கே இதை போய்ட்டு அலைன்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே சென்டர் கொடுத்துக்க வேண்டியதுதான். சென்டர். ஸோ இப்போ நம்ம இங்கே சென்டர் பண்ணணுன்னா இந்த சென்டர் அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை நம்ம இந்த H1 HR இதெல்லாம் போட்டோம்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ வந்துடுச்சா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஜஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து H3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாமல் ஒரு நீட்டாக இருக்கும். நல்லாக்கா. ரைட். இப்போது வேணும்னா இன்னொரு HR கூட இங்கே போட்டுக்கலாம் வேணும்னா. பாருங்கள், இப்போது ஒரு டேக் லைன், அதாவது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்ட மாதிரி வந்து இப்போ நீட்டாக வந்திருக்கு. சரி. இப்போது நம்ம நேவியேஷன் பாரில் இங்கே இதெல்லாமே நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் இருக்குது. நம்ம ஹோம் பேஜுக்கு பதிலாக இதை டேஷ்போர்ட்னு மாற்றிக்கலாம். டேஷ்போர்ட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு இதை வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் வைக்கலாம். மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தென் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு ஆக்டிவிட்டீஸ்னு வச்சுக்கலாம். ஈவெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஈவெண்ட்ஸ் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் இது நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம இதை வேணுங்கிறத நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது கேலரின்னு வச்சுக்கலாம். கேலரி. ரைட். ஸோ இப்போது நான் இதை வச்சுருக்கேன். இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டேஷ்போர்ட், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தது ஈவெண்ட்ஸ், கேலரி அப்படின்றது. யூசர்னு வச்சுக்கலாம். யூசர் ஆக்சஸ். யாருக்கெல்லாம் லாகின் க்ரெடென்ஷியல் கொடுத்துருக்கோமோ அவங்க அதை யூஸ் பண்ணலாம்.
ஸோ அதுன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இது அழகாக நீட்டாக வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம இதை வந்து அலைன்மெண்ட் வந்து மாற்றணும் அப்படின்னம்னா இப்போது இங்கே இதை ஒட்டியே வர்றதுனால கொஞ்சம் நமக்கு மெஸ்அப் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நாம் என்ன பண்ணலான்னா இதை ரைட் சைடுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோ அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா. டிவுக்குள்ளே நேவ்பார் நேவ் அப்படின்ற இடத்துல எம்எஸ் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தேன். இது ரைட் சைடு அலைன்மெண்ட் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ளீனாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே ஒரு மெனு நேவிகேஷன் பார் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப யூனிக்காக ஒரு நீட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து நம்ம வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மெனுவை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். கலர்ஸ் சேஞ்சிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். நிச்சயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் இதோடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த ஸ்லைடர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, பிக்சர்ஸ்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, see you.